அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சனிக்கிழமை மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ணன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வரேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன். அண்ணன்ட்ட என்ன செய்யன்னு கேட்டிருந்தேன். ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரியே செய்வான்னு சொன்னாங்க. அதோட வெண்பொங்கல் செஞ்சுட்டு இந்த மிளகு பொங்கல்லாம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. அது கூட கொஞ்சம் உளுந்து வடை சுட்டுட்டு இட்லி செஞ்சுட்டு கொஞ்சமாக தோசை சுட்டுருந்தேன். அது கூட சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். இந்த எல்லா வகையுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறந்துடாமல் வகைஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சு டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சரி, மாமாவும் வராங்க, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சனிக்கிழமை 2 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா அதே மாதிரி செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வரவே இல்லைன்னு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்தாங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க வந்தோன்னே அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி டிமார்ட் போயிருந்தோம். மாதாவரத்தில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த டிமார்ட் தான் போயிருந்தோம். அதோட விலாகு நம்ம சேனலில் நேற்று வந்திருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ. எங்கள் பெரியப்பா மகளோட மகளுக்கு தான் கல்யாணம். அவங்களுக்கு வீடு தெரியாதுன்னு இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு போகணும். வர்ற வழியில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு முலாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.